சேகர் படிக்காத பூர்ணிமாவை திருமணம் செஞ்சுட்டு ஜானகி அம்மா வீட்டுக்கு வந்தான். படிக்காத மருமக பூர்ணிமாவை ஜானகி அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் ஜானகி அம்மா சேகரிடம், ஏண்டா சேகரு, அவன் படிப்புக்கும் அறிவுக்கும் நல்லா படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி இருக்கலாமல்ல, இப்படி என்கிட்ட சொல்லாமலே இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு ஜானகி அம்மா சொல்லவும், அதுக்கு சேகர், அம்மா, பூர்ணிமா படிக்காத பொண்ணுதான், ஆனா ரொம்ப பொறுப்பான பொண்ணு, குடும்பத்தை பொறுப்பா பாத்துப்பா அப்படின்னு சேகர் பூர்ணிமாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான். அவன் படிப்புக்கும் அறிவுக்கும் நான் எப்பேற்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா அவசரப்பட்டு நீ இப்படி பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு ஜானகி அம்மா பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உள்ள இருந்து பூர்ணிமா வந்தா. அத்தை, சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலையில டிஃபனும் பண்ணிட்டேன், வீட்டையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டேன், வேற ஏதாவது வேலை இருக்காத்த அப்படின்னு பூர்ணிமா கேட்கவும், பூர்ணிமா அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு பேப்பர் வந்துதான், நான் பார்க்கவே இல்லையே, எனக்கும் அம்மாவுக்கும் பேப்பர் படிக்கலைனா பொழுதே விடியாது அப்படின்னு சேகர் கேட்கவும், இப்பதாங்க ஞாபகம் வருது, காலையில வாசல்ல ஏதோ பேப்பர் கிடந்துச்சு, நான் கூட்டும் பொழுது அதை தூக்கி குப்பையில போட்டுட்டேன் அப்படின்னு பூர்ணிமா சொல்லவும், அதை கேட்ட மாமியார், ஏன் பூர்ணிமா, உனக்கு இன்னைக்கு பேப்பருக்கும் பழைய பேப்பருக்கும் வித்தியாசம் தெரியாதா, படிக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கி குப்பையில போட்டுட்டையே, படிக்காத தற்கூறின்னு நிரூபிச்சிட்ட அப்படின்னு மாமியார் திட்டவும், என்ன பூர்ணிமா, நீ படிக்காதவதான், அதுக்காக இது கூடவா தெரியாது, இதெல்லாம் முன்னவே நான் சொல்லியிருக்கணும். பூர்ணிமா, இங்க எல்லாம் பேப்பரை கீழே தான் தூக்கி போட்டுட்டு போவாங்க, அதை நம்ம தான் எடுத்து பத்திரமா டேபிள் மேல வச்சுக்கணும், புரியுதா? நாளையிலிருந்து பேப்பர் வரும்பொழுது அதை எடுத்து டேபிள் மேல வச்சுடு அப்படின்னு சேகர் ரொம்ப பக்குவமா சொன்னான். மறுநாள் சேகர் ரொம்ப யோசனையா சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ அம்மா ஜானகி, ஏப்பா சேகரு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகலையா, ஏதோ யோசனையா உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஜானகி அம்மா கேட்கவும், ஆமாமா, கல்யாணத்துக்காக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தேன், 2 மாசத்துல திருப்பி தரேன்னு சொன்னேன், இன்னையோட 2 மாசமும் முடிஞ்சிடுச்சு, எனக்கு இன்னும் சம்பளம் போடலாமா, அதுதான் ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு சேகர் வருத்தப்பட்டு சொல்லவும், யாப்பா சேகரு, பொங்கல்னால பேங்க்ல லீவா இருக்கும்பா, உன் சம்பள பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துருமல்ல, வந்ததுக்கு அப்புறம் கடனை கட்டுனா போகுது, அதுக்கு எதுக்குப்பா இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அப்ப மருமக பூர்ணிமா கிச்சன்ல இருந்து வந்தா. அத்தை, இந்தாங்க கருப்பட்டி காப்பி, இத குடிச்சா உடம்புக்கு இதமா இருக்கும். இதெல்லாம் நல்லா தான் பண்ணற, ஆனா முக்கியமான விஷயத்துல கோட்டை விட்டுறைய. சரி சரி, இன்னைக்கு பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி பொண்ணுக்கு கல்யாணம் கூப்பிட்டுருக்குறாங்க, நானும் சேகரும் போயிட்டு வந்துடுறோம், நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லவும், பூர்ணிமா, அத்தை கல்யாணமா, இந்த ஊரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்ல, என்னையும் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு ஆசையா கேட்டா பூர்ணிமா. யா பூர்ணிமா, நீ ஏன் படிக்காத பட்டிக்காடு, அங்கெல்லாம் படிச்சவங்க வருவாங்க, நாகரீகமா நடந்துப்பாங்க, நீ எங்க கூட வந்து பேச தெரியாம பேசினா எங்க மானம்தான் போகும், அதனால நீ வீட்டுல இருக்கிற வேலையவே பாரு, நாங்க 2 பேருமே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும், பூர்ணிமா முகம் வாடி போச்சு. அதுக்கப்புறம் சேகரும் ஜானகி அம்மாவும் கல்யாணத்துக்காக கிளம்பினாங்க. பூர்ணிமா, உங்ககிட்ட தான் போன் இல்ல, இந்தா என்னோட போனை வச்சுக்கோ, அவசரம்னா கூப்பிடு, நாங்க போயிட்டு அம்மா போன்ல இருந்து கால் பண்றேன், சரியா? அப்புறம் உனக்கு இந்த போன்ல கால் எப்படி அட்டன் பண்ணணும் தெரியும்ல அப்படின்னு கேட்கவும், தெரியுங்க, அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க 2 பேரும் கிளம்பி கல்யாணத்துக்கு போனாங்க. மறுநாள் வட்டிக்கார தாமு சேகரை பாக்குறதுக்காக வந்திருந்தான். எப்பா சேகரு, கடனை வாங்கி மாசம் 2 ஆகுது, வாங்கும் பொழுது 2 மாசத்துல கொடுத்துட்றேன்னு சொல்லிதான் வாங்கினேன்,
ஆனா இன்னியும் வட்டியும் வரல, அசலும் வரல. எப்ப தரப்போற அப்படின்னு தாமு கோவமா கேட்கவும், அண்ணே, உங்களை பார்க்கத்தான் வரணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தானே சம்பளம் போட்டிருக்காங்க. ஃபோன்ல பார்த்துட்டு இப்பவே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் சேகர் போனை எடுத்து அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தான். ஆனா அக்கௌண்ட்ல ஒரு பைசா கூட இல்ல. என்ன இது, ஆபீஸ்ல சம்பளம் போட்டாச்சுன்னு சொன்னாங்களே, அக்கௌண்ட்ல செக் பண்ணி பார்த்தா பணமே வரலையே அப்படின்னு சேகர் ரொம்ப குழம்பி போய் இருந்தான். அப்போ பூர்ணிமா உள்ள இருந்து வந்தா. ஏங்க, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்க கல்யாணத்துக்கு போகும்போது உங்க போனை என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க இல்லையா, அப்போ எனக்கு பேங்க்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. ஒரு சார் பேசினாரு, உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சாரு. உங்க போனுக்கு ஒரு 4 நம்பர்ல ஒரு மெசேஜ் வரும். அதுக்கு ஓடிபின்னு ஏதோ ஒரு நம்பர் சொன்னாரு. அத சொல்லுன்னு கேட்டாரு. நானும் அந்த நம்பரை பார்த்து அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால உங்க சம்பளம் எங்கேயும் போயிருக்காதுங்க, பேங்க்ல தான் இருக்கும். நீங்க போய் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு அப்பாவித்தனமா பூர்ணிமா சொல்லவும், அதை கேட்ட சேகருக்கும் ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கா போச்சு. யா பூர்ணிமா, இப்படி பண்ணி வச்சிருக்க? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை இழந்துட்டு நிக்கிறான். உனக்கு இது கூடவா தெரியாது? படிக்காத முட்டாள கல்யாணம் பண்ணினா இப்படி தாண்டா நடக்கும் அப்படின்னு மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஏப்பா, என்னப்பா சேகரு, நீங்களே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு நேரமா நிக்கிறது? பணம் கிடைக்குமா கிடைக்காதா? ஐயா, இனி 1 வாரம் டைம் கொடுங்கய்யா. எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு வட்டி கடைக்காரன் தாமு கிட்ட சேகர் டைம் கேட்டான். சரியா, உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள பணம் வரலைனா நடக்கிறதே வேற. இந்த வீட்டுல நீங்க இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கராரா பேசிக்கிட்டு வட்டிக்கார தாமு அங்கிருந்து கிளம்பினான். அதுக்கப்புறம் சேகர் பேங்க் மேனேஜரை போய் பார்த்தான். மேனேஜரும் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தாரு. சார், உங்க பணம் ஆன்லைன்ல திருட்டு போயிருக்குதுங்க. இதுக்கெல்லாம் பேங்க் பொறுப்பேத்துக்காது அப்படின்னு சொல்லவே அதை கேட்ட சேகர், சார், இதுக்கு வேற வழியே இல்லையா? என் பணம் திருப்பி கிடைக்காதா அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்டான். சார், நாங்க படிச்சு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஓடிபிங்கிற நம்பரை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்கன்னு. நீங்கெல்லாம் அத காதுலயே வாங்கிக்கிறது இல்ல. இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி சார் அப்படின்னு சொல்லவோ சேகருக்கு என்ன பண்றதுனே தெரியாம அங்கிருந்து கிளம்பி போனான். அதுக்கப்புறம் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தான் சேகர். அப்போ மாமியார் ஜானகி அம்மா, யா பூர்ணிமா, எல்லாம் உன்னாலதான். படிக்காத உன்னை வச்சுட்டு என் பையன் கஷ்டப்படுறான். உன்னால பணமும் போச்சு, எங்க மானமும் போச்சு அப்படின்னு பூர்ணிமாவை திட்ட ஆரம்பிச்சாங்க மாமியார். பூர்ணிமாவும் ரொம்ப கவலையோட அன்னைக்கு நைட்டு முழுக்க இருந்தா. நம்மனாலதான் இந்த நிலைமை, இத நம்மளே சரி பண்ணியாகணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா பூர்ணிமா. நாட்களும் ஓடியது. ஒரு நாள் பூர்ணிமா கிராமத்து சமையல் செய்தா. அத ஆசையா மாமியாருக்கு கொண்டு வந்து கொடுத்தா. பூர்ணிமா, உன்னை பொங்கல் தானே செய்ய சொன்ன, அதை விட்டுட்டு வேற எதையோ செய்து கொண்டு வந்திருக்க. பார்க்கவே நல்லா இல்ல, இத நான் எப்படி திங்கிறது அப்படின்னு மாமியார் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னாங்க. சாப்பிடாம சொன்னா எப்படி, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு பொறுமையா சொன்னா பூர்ணிமா. இத்தனை வருஷமா சமையல் பண்ற எனக்கு பலகாரத்தை பார்த்தா தெரியாதா? இத பார்த்தாவே கன்றாவியா இருக்கு. இத நான் சாப்பிட்டா எனக்கு ஏதாவது ஆயிடும். இத கொண்டு போய் குப்பையில போடு, இல்லாட்டி யாருக்காவது கொடு அப்படின்னு கோவமா சொன்னாங்க மாமியார். பூர்ணிமாக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டு பங்கஜ மாமிக்கு கொடுத்தா. மாமி, உங்களுக்காக எங்க ஊர்ல செய்யற மாதிரி பொங்கலும் வடையும் செய்து எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க மாமி அப்படின்னு சொல்லவும், என்ன பூர்ணிமா, அதிசயமா இருக்கே. இத்தனை வருஷத்துல உங்க மாமியார் ஒரு நாள் கூட எனக்கு எந்த பலகாரமும் கொடுத்ததில்ல. நீதான் முதல்ல கொண்டு வந்திருக்க. ஆமா, இத பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கே, என்ன இது அப்படின்னு கேட்கவும், மாமி, இது இணையரிசியில செய்த பொங்கல். அது மட்டும் இல்ல,
இந்த வடை சோளத்துல செய்தது. எங்க கிராமத்துல எல்லாம் இப்படிதான் செய்து சாப்பிடுவோம். இது உடம்புக்கும் நல்லது. ரொம்ப நல்லது பூர்ணிமா. இப்பெல்லாம் எங்க இந்த மாதிரி சத்தான உணவெல்லாம் கிடைக்குது? எல்லாமே இன்ஸ்டண்டா மாறிடுச்சு. அப்பப்ப வாங்கி அப்பப்ப செய்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மாமி கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்தா. சாயந்தரமும் ஆனது. சேகரும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். பூர்ணிமா, காலையில ஆபீஸ்க்கு போகும்பொழுது லஞ்ச் பாக்ஸ்ல என்ன வச்ச அப்படின்னு கேட்ட உடனே, நான் அப்பவே சொன்னேன்டா, அவ ஏதோ பலகாரத்தை செஞ்சு கொண்டு வந்தா. பார்க்கவே நல்லாவே இல்ல. அத தூக்கி போடுன்னு சொன்னேன். அத கேட்காம உனக்கு வச்சு கொடுத்துட்டாளா? அப்படியெல்லாம் இல்லம்மா, பார்க்க சுமாரா இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. எங்க ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையா இருந்ததுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லம்மா, ட்ரெடிஷ்னல் டே செலிப்ரேஷன் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி பலகாரம் தேவைப்படுதுன்னு எங்க மேனேஜர் ஆர்டரும் கொடுத்திருக்காரு. பூர்ணிமா, நீ ஆர்டருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே பூர்ணிமாக்கு சந்தோஷம் தாங்கல. ஆனா மாமியாருக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. நாட்களும் ஓடிக்கொண்டே போனது. ட்ரெடிஷ்னல் டேவும் வந்தது. சேகருடைய ஆபீஸ்ல கேட்ட மாதிரியே சிறுதானியத்துல சாப்பாடெல்லாம் செய்து கொண்டு வந்தா. தினை அரிசியில பொங்கல், சோள தோசை, ராகி இட்லி, பருப்பு பாயாசம்னு வெரைட்டியா இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு பூர்ணிமாவை பாராட்டவும் செய்தாங்க. செய்த சமையல் வேலைக்கு பணம் கிடைச்சிரும்னு பூர்ணிமா எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனா அவங்க மேனேஜர் வந்து, பூர்ணிமா, உங்க சமையல் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுடைய பணம் இன்னும் 2 நாள்ல உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லவே பூர்ணிமாவும் அங்கிருந்து போனா. வழியில வட்டி கடைக்கார தாமுவ பார்த்தா. எம்மா, கடனை எப்ப திருப்பி கொடுக்கலான்னு இருக்கீங்க? வீட்டுக்கு போனா வீடு பூட்டி கிடக்குது, எல்லோரும் ஏமாத்தலான்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு வட்டி கடைக்கார தாமு திட்டவும், ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க, அவரு ஆபீஸ் போயிட்டாரு. அவரோட ஆபீஸ் ஃபங்க்ஷனுக்கு பலகாரம் செய்து கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கான பணம் இன்னும் வரலைங்க. இன்னும் 2 நாள்ல வந்துடும். வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கடனை அடைச்சிடுவேங்க அப்படின்னு பூர்ணிமா சொல்லவும் கோபமா பார்த்தான் தாமு. ஏமா, இப்படியே எவ்வளோ நாள் தான் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி வந்தாங்க. பூர்ணிமா, என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் ரிசப்ஷன் வச்சிருக்கேன். அதுக்கு 500 பேத்துக்கு சமைக்கணும். ஆர்டர் கொடுக்கறதுக்காக உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டி கிடந்தது. இந்தா, அட்வான்ஸ் பணமா 50,000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மாமி 50,000 பணத்தை கொடுத்தாங்க. பூர்ணிமாக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அந்த பணத்தை வாங்கி வட்டி கடைக்கார தாமு கிட்ட கொடுத்தான். அவரும் சந்தோஷமா வாங்கிட்டு அங்கிருந்து போனாரு. அதுக்கப்புறம் பூர்ணிமா வீட்டுக்கு வந்தா. அப்போ சேகரும் மாமியார் ஜானகியும், ஏமா என்ன மன்னிச்சிடு, வட்டி கடைக்காரன் இப்பதான் போன் பண்ணுனா, நீ பணத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னான். உன்னை படிக்காதவன் நினைச்சு எவ்வளவோ மட்டம் தட்டி பேசியிருக்கேன். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காம உனக்கு வந்த வருமானத்தை எங்களுக்காக கொடுத்து கடன் அடைச்சிருக்கமா. ஆமா பூர்ணிமா, நீ படிக்கலினாலும் உனக்கு திறமை இருக்கு. உனக்கு வந்த முதல் வருமானத்தை எனக்காக கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லவும், அத்தை இனி இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு நேரம் பத்தாது, ஏன்னா எனக்கு இன்னொரு ஆர்டரும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட மாமியார், ஏமா பூர்ணிமா, இனி நான் உனக்கு உதவியா இருப்பமா. நம்ம 2 பேரும் சேர்ந்தே இந்த வேலையை தொடங்குவோம் அப்படின்னு மாமியார் சொல்லவும், அதை கேட்ட பூர்ணிமாக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒருத்தருக்கு இருக்கிற திறமை அவங்களுக்கே தெரியாம இருக்கும். அது சரியான நேரத்துல வெளிப்படுத்தும் போதுதான் அவங்க மதிப்பே கூடும். பல கனவுகளோடு புதுமருமகளத்தா புகுந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. ஆனா அவளுடைய கனவுகள் எல்லாம் கலைஞ்சு போகும் விதமா நடந்தது. அன்னைக்கு காலையில, யாலாத்தா சீக்கிரமா எழுந்திருச்ச, மொர வாசல் பண்ணி கோலத்தை போடு அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி லதாவுடைய ரூமுக்கு முன்னாடி நின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப லதா எழுந்திருச்சு வெளியே வந்தா. அத்தை ரொம்ப இருட்டா இருக்கு,
அதனால கோலத்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுறனே. என்ன நீ இப்படி சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்த மருமக நேரமா எந்திரிச்சு மொறவாசல் செய்யணும்னு தெரியாதா? உங்க வீட்ல இதெல்லாம் சொல்லி தரலையா என்ன? அப்படின்னு ரொம்ப எரிச்சலா பேசினாங்க. வேற வழியே இல்லாம மாமியார் சொன்ன வேலைய செய்துட்டு ஆபீஸ்க்கு போக ரெடியாக உள்ள வந்தா லதா. அப்போ ரமேஷ், என்ன லதா இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? நான் எங்கேங்க எந்திரிச்சேன்? உங்க அம்மா தான் என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டாங்க. மொற வாசல் செய்யணுமா? அதெல்லாம் வேலைக்காரி பொன்னி தான் செய்துட்டு வந்தா. ஆனா கொஞ்ச நாளா இந்த பொன்னியையும் காணோம். நான் தான் வந்துச்சேனே, எதுக்கு இன்னொரு வேலைக்காரின்னு உங்க அம்மா நினைச்சிருப்பாங்களோ என்னமோ. அப்படியெல்லாம் சொல்லாத லதா. அம்மா வயசானவங்க, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. சரிங்க, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். நான் போய் டிஃபன் செய்கிறேன். லதா சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போனா. அப்போ, யா லதா, இந்த பாத்திரத்தை எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிடு. அதுக்கப்புறம் நான் சாப்பாட்டுக்கு உப்பை சேர்த்திக்க மாட்டேன். எனக்கு சமைக்கும் போது உப்பு இல்லாம சமைச்சிடு. ஓ நாத்தனாருக்கு அளவா உப்பு போட்டு சமைக்கணும். அதுக்கப்புறம் ரமேஷுக்கு கம்மியா உப்பு போட்டு சமைக்கணும். புரிஞ்சதா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி சமைக்கணும்னு சொன்னாங்க. அத கேட்ட லதாவுக்கு தலையே சுத்தி போச்சு. அத்தை, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பும் லிக்யூடும் கொடுங்கத்த. சீக்கிரமா தேய்ச்சிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். என்னது லிக்யூட வேணுமா? வெளியில இருக்கிற விறகடுப்புல சாம்பல் இருக்கு, அதுல சாம்பலை கொஞ்சம் எடுத்துக்கோ. நம்ம வீட்டு தோட்டத்துல தேங்காய உரிச்சு போட்டு இருக்கேன், அதுல இருந்து நாரை எடுத்துக்கோ. ரெண்டையும் போட்டு நல்லா தேயி. லதாவும் அவங்க அத்தை சொன்ன மாதிரி தோட்டத்துக்கு போய் தேங்காய் நாரைய எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியிருக்கிற அடுப்புல சாம்பலையும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து பாத்திரத்தை எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவுனா. அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போனா. ஆபீஸ்க்கு போனதும் ஆபீஸ்ல டைப்பிங் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ரொம்ப கைவலியோட வீட்டுக்கு வந்தா. அப்போ மாமியார் லக்ஷ்மி, வாமா லதா, இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட்டா வர? வீட்ல எவ்வளவு வேலை கிடக்குது? இல்லத்த, இத்தனை நாளா லீவ் போட்டனால ஆபீஸ்ல டைப்பிங் வேலையெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா, சரி சரி பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்தியும் தொட்டுக்க வெஜிடபிள் குருமாவும் பண்ணிடு. அத்தை, கவிதாவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்றீங்களா? எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு ரொம்ப பாவமா சொன்னா. அண்ணி, உங்க வேலையில எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. காலையில இருந்த சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ்ல வேலை செஞ்ச, அப்பெல்லாம் உனக்கு கைவலி வரல. நான் ஏதாவது சொல்லும் போதுதான் உனக்கு கை வலிக்குது அப்படின்னு எரிச்சலோட சொன்னாங்க மாமியார். மாமியார் சொன்ன மாதிரி உப்பே போடாம சமைச்சும் வச்சா. உப்பே போடாம குழம்பு வச்சாச்சு. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டோம், இல்லைனா அதுக்கும் அத்தை ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குருமாவையும் சப்பாத்தையும் டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சா. அதுக்கப்புறம் கவிதா சாப்பிடறதுக்காக வந்தா. என்னது, குருமால உப்பே இல்ல, அளவா உப்பு போடணும்னு சொன்னா இவங்களுக்கு புரியாதா என்ன? அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்பூன் உப்பை எடுத்து குருமாவில போட்டு கலக்கினா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கவிதா தூங்குறதுக்காக போனா. அதுக்கப்புறம் ரமேஷ் ஆபீஸ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தான். ரத்தா, ரொம்ப பசியா இருக்கு, டிஃபன் எடுத்து வை, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இதோ எடுத்து வைக்கிறேங்க, கொஞ்சம் அசதியா இருந்துச்சு, அதுதான் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லதா டைனிங் டேபிளுக்கு வந்தா. அப்ப லதா மனசுக்குள்ளேயே நினைச்சா, அத்தை எந்த நேரத்துல சாப்பிட்டுருப்பாங்களா? மணி 9 ஆச்சு. அவங்க மாத்திரை வேற போடுவாங்க இல்லையா, கண்டிப்பா சாப்பிட்டுருப்பாங்க. சரி, நம்ம குழம்புல உப்பு போட்டு கலக்கிடுவோம்.
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லதாவும் குழம்புல உப்பை போட்டு கலக்குனா. என்ன லதா, குழம்பு ஒரே உப்பா இருக்கு, இவ்வளவு உப்பு போட்டு சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு ரொம்ப எரிச்சலா திட்டினா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அளவா இப்பதான் உப்பு போடுறேன். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மாமியார் லக்ஷ்மி வெளியே வந்தாங்க. என்ன லதா, சமாளிக்கிறியா? நான் சாப்பிட்றப்ப கூட குழம்புல உப்பாதான் இருந்துச்சு. அது தெரியாம தூக்க கலக்கத்துல திரும்பியும் உப்பு அள்ளி போட்டு இருக்க. இல்லத்த, நான் சமைக்கும் பொழுது உப்பே இல்லாம தான் சமைச்சேன். இப்போதான் அவரு சாப்பிடணுங்கிறதுக்காக அளவா இத்தனோண்டு உப்பை எடுத்து போட்டேன். அப்ப நான் உப்பு அள்ளி போட்டேன்னு சொல்ல வரையா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் நான் சொல்லல. எப்படி உப்பாச்சுன்னு தெரியல. இந்தா, நீ செஞ்ச குழம்ப கொண்டு போய் குப்பையிலேயே கொட்டு. ரொம்ப பசியோட வந்த, நல்லா செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கோவமா பேசிக்கிட்டு அங்கிருந்து போனா ரமேஷ். லதாவுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. மறுநாள் காலையில, யார் லதா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, தலை முழுகான விறகடுப்புல எல்லாத்துக்கும் சுடு தண்ணி போட்டுரு. அத்தை, விறகெல்லாம் தீந்து போச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கேஸ் அடுப்புலயே வச்சுக்கலாமா அப்படின்னு ரொம்ப கெஞ்சலா சொன்னான். தீர்ந்து போச்சுன்னா வாங்கிட்டு வந்து தண்ணிய வை. அத விட்டுட்டு சாக்கு சொல்றதுலயே இருக்க. இது கூட தெரியாதா உனக்கு அப்படின்னு மாமியார் திட்டவும் லதாவும் ரொம்ப சோகமா கடைக்கு கிளம்பி போனான். வரகையும் மண்ணெண்ணையும் வாங்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ வேலைக்காரி பொண்ணி லதாவை பார்த்தா. பாவம், இந்த பொண்ணு நல்லா உங்க மாமியார் கிட்ட மாட்டிக்கிச்சு. ஒரு நாள் வேலைக்காரி பொண்ணி லதாவுடைய அம்மாவை மார்க்கெட்ல பார்த்தா. அப்போ லதாவுடைய அம்மா, ஏமா பொன்னி, எப்படி இருக்க? என் பொண்ணு லதா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே பொன்னிக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா, உங்க பொண்ணை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? என் பொண்ணு வீட்ல தானே நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அதனாலதான் கேட்டேன். என்னம்மா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உங்க பொண்ணு என்னைக்கு அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அன்னைக்கே என்னை வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க. என்ன சொல்ற பொன்னி, உன்னை வேலைய விட்டு அனுப்பிட்டாங்களா? அப்போ வீட்டு வேலையெல்லாம் செய்யறது யாரு? வேற யாரு, உங்க பொண்ணு தான். இன்னைக்கு காலையில கூட மார்க்கெட்ல உங்க பொண்ணை பார்த்தேன். விறகு கட்டையும் மண்ணெண்ணையும் வாங்கிட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு போச்சு அந்த புள்ள. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. என்ன சொல்ற பொன்னி, விறகு கட்டையில சமைக்கிறாளா? ஏன் கேஸ் தீந்து போச்சா என்ன? நீங்க வேறமா, உங்க பொண்ணு விறகடுப்புல தான் சுடுதண்ணி வைக்கணும், சாம்பல்ல தான் பாத்திரம் தேய்க்கணும். அது மட்டும் இல்லம்மா, 3 வேளைக்கு 3 விதமா சமைக்கணும். இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு பொன்னி சொல்லவும், நீதான் வேலைய விட்டு நின்னுட்டியே, அங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு சந்தேகமா கேட்டாங்க லதாவுடைய அம்மா. எம்மா, நான் அந்த வீட்ல 6 மாசமா வேலை செஞ்சிருக்கேன். அந்த அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லம்மா, உங்க சம்மந்தி வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் நான் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உங்க பொண்ணு படுற அவஸ்தைய தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அத கேட்டோன்னு லதாவுடைய அம்மா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டறேன். என் பொண்ணு வாழை அனுப்புனா இப்படி வேலைக்காரியாக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. நாட்களும் ஓடி போனது. அன்னைக்கு லதா ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்தா. அப்போ மாமியார், பாமா லதா, நீ ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா வந்திருப்ப, உனக்கு சூடா டீ போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு மாமியார் ரொம்ப பரிவோட பேசினாங்க. அண்ணி, இன்னைக்கு சமையலெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீங்க ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நாத்தனார் கவிதா சொல்லவும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மாமியார் லதாவிடம் நைஸா பேச ஆரம்பிச்சாங்க.
யாமா லதா, இன்னைக்கே உனக்கு சம்பள நாள் தானே? சம்பளம் வந்துருச்சாமா? ஆமா அத்தை, என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு. அத ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டும் வந்துட்டேன். இந்தாங்கத்த ஏன் சம்பள பணம் அப்படின்னு சொல்லி சம்பளத்தை மொத்தமும் மாமியார் கிட்ட கொடுத்தா லதா. அப்போ லதாவோடைய அம்மா ரொம்ப கோவமா பக்கத்து வீட்டு மாமியோட உள்ள வந்தாங்க. வாங்க சம்பந்தே, வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதான் இருக்கிறேன். இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என் பொண்ணு புகுந்த வீட்டுல நல்லா வாழறாளா இல்லையான்னு பார்க்க வந்த. என்னம்மா வந்ததும் வராததுமா என்னம்மா மாதிரி பேசுற? எல்லாம் தெரிஞ்சு தாண்டி பேசுற. நீ கொஞ்சம் சும்மா இரு. இங்க என்னென்ன கொடுமை நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? கொடுமையா? அப்படி என்ன கொடுமை பண்ணிட்ட? நீங்க பண்ற கொடுமை இந்த ஊரே பார்த்து சிரிக்குதே. சாம்பல்ல தான் பாத்திரம் தேய்க்கணுமா? விறகடுப்புல தான் சுடு தண்ணி போடணுமா? அது மட்டும் இல்லாம 3 விதமா சமையலும் செய்யணுமா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் பொண்ண வாழறதுக்கு அனுப்பிச்சனா வேலைக்காரியா அனுப்பிச்சனா அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசவும் அத கேட்ட மாமியார், என்ன லதா, இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் போன் பண்ணி உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா இருக்கிற? என்ன பழி தீர்க்கிறதுக்கு இப்படி பண்ணறியா நீ? ஐயோ அத்தை, நான் எதுவும் சொல்லல. அம்மா என்ன பேசுற? ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சு தாண்டி பேசுறேன். விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இதெல்லாம் உண்மையா இல்லையா முதல்ல அத சொல்லு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த பக்கத்து வீட்டு மாமி, லதா, நீ வெளியில உட்காந்து அண்டாவையும் சட்டியையும் சாம்பல் போட்டு கழுவுறத நான் என் கண்ணாலேயே பார்த்திருக்கேன். எதுவா இருந்தாலும் மறைக்காம உங்க அம்மா கிட்ட சொல்லு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஐயோ போதும், 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? யாரும் என்ன கொடுமைப்படுத்தல. உன் கைய பார்த்தாவே தெரியுதே கொடுமைப்படுத்துறாங்களா இல்லையான்னு. அம்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். என் மாமியார் சாம்பல் போட்டுதான் பாத்திரத்தை எல்லாம் கழுவ சொல்றாங்க. அது கிருமி நாசினி. அது நல்லது தானே. நைட்ல சப்பாத்தி தான் பண்ண சொல்றாங்க. அது எங்க ஆரோக்கியத்துக்காக. அது மட்டும் இல்ல, விறகடுப்புல சுடுதண்ணி போட சொல்றாங்க. அது கேஸ மிச்சம் பண்றதுக்காக அப்படின்னு லதா சொல்லவும், ஏமா லதா, உன் சம்பள பணத்தை பூரா உன் மாமியார் இடுப்புல சொருகி வச்சிருக்காங்களே, அதுக்கு என்னமா அர்த்தம்? மாமி, சம்பளம் வாங்கினா பெரியவங்க கையில கொடுக்கறது வழக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடி என் அம்மா கையில சம்பளத்தை கொடுக்கலையா, அது மாதிரிதான் இதுவும். இதையெல்லாம் வெளியே நின்னு கவனிச்சு கொண்டிருந்தா ரமேஷ். அத்தை, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்த. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இங்க வந்திருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா கண்டிப்பா லதா என்கிட்ட சொல்லிருப்பா. நீங்க அடுத்தவங்க சொல்றத வச்சு இங்க வந்து மனச குழப்பி விடாதீங்க அப்படின்னு ரமேஷ் சொல்லவும், அப்படியா மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லதாவுடைய அம்மாவும் பக்கத்து வீட்டு மாமியும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. லதா, என்ன மன்னிச்சிடுமா, உன்னை எப்படி எல்லாம் வேலை வாங்கியிருக்கேன். ஆனாலும் உங்க அம்மா முன்னாடியும் பக்கத்து வீட்டு மாமி முன்னாடியும் என்ன விட்டு கொடுக்காம பேசியிருக்க அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டாங்க மாமியார். மன்னிப்பெல்லாம் எதுக்கு? நீங்க எனக்கு எது சொன்னாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும். நான் பிறந்த வீட்ல எனக்கு எதுவுமே சொல்லித்தரல, செல்லமாவே வளர்த்துட்டாங்க. இங்க வந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். அப்ப ரமேஷ், அப்போ அம்மா உன் சம்பள பணத்தை வாங்கினாங்கன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? ஆமா ரமேஷ், லதா கிட்ட இருந்து பூரா சம்பளத்தையும் வாங்கி வச்சது உண்மைதான். அதெல்லாம் செலவுக்கு இல்லப்பா, சேமிப்புக்கு தான். அதுக்கப்புறம் நாத்தனார் கவிதா, அண்ணி, இனி நானும் வேலைய கத்துக்கிறேன். உங்களை எதிர்த்தெல்லாம் பேச மாட்டேன்.
என்னையும் மன்னிச்சிடுங்க. அப்படின்னு கவிதாவும் மன்னிப்பு கேட்டா. ஆமா ஆமா, இனி எல்லா வேலையையும் 3 பேரும் பகிர்ந்தே செய்யுவோம். இவங்கெல்லாம் இப்படி பேசுறத பார்த்த உடனேயே லதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாழ்க்கையில பொறுமையா இருந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும், இந்த லதாவை போல. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.